வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் சிவிக்ஸில் unit-4 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் UNO அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே part-1 வீடியோவில் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு சிவில் ரைட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய புக் பேக் ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்ஷிங் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு சிவில் ரைட்ஸ். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸில் 4 பாயிண்ட்ஸ் அண்ட் தென் சிவில் ரைட்ஸில் 4 பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ். Human rights belong to everyone, everywhere, regardless of nationality, sexuality, gender, race, religion or age. Human rights அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயந்தான். இது நீங்கள் எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மனித உரிமை அப்படிங்கிறது இருக்குது. இது தேசம், இனம், பாலினம், அண்ட் தென் மதம், அண்ட் தென் வயது, இது எதையும் ஒரு பொருட்படுத்தாமல் எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம். அண்ட் தென் சிவில் ரைட். Civil rights are those rights that one enjoys by virtue of citizenship in a particular nation or state. ஸோ சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது குறிப்பிட்ட மாநிலத்தில் அவருடைய குடியுரிமையை ஃபுல்லாக அனுபவிக்கிறதுக்கான ஒரு உரிமை தான் சிவில் ரைட்ஸ். And then human rights are considered universal to all human beings and universal in all countries. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே ஒரு பொதுவான விஷயம். ஸோ எல்லா நாட்டுக்குமே அண்ட் தென் எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. அண்ட் தென் சிவில் rights vary greatly from country to the countries or government to government. It is related to the constitution. ஸோ சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும், அல்லது ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு டிஃபர் ஆகும். இது அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான் சிவில் ரைட்ஸு. No nation may rightfully deprive human rights to an individual. ஸோ எந்த ஒரு தேசமும் தனிநபருக்கான மனித உரிமையை பறிக்கக்கூடாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களுடைய ஃபுல் ரைட்ஸுமே என்ஜாய் பண்ணணும். அதை யாரும் தடுக்க முடியாது. Different nation can grant or deny different civil rights or liberties. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு உரிமைகள் இருக்கும், ஒவ்வொரு சுதந்திரங்கள் இருக்கும். அதை அந்த நாட்டினால் மறுக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் பறிக்கவும் முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேசிக் ரைட்ஸ் இன்ஹெரிட் வித் பர்த். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை அப்படிங்கிறது நமக்கு பை பர்த்லேயே கிடைச்ச அடிப்படையான ஒரு விஷயம். அதை யாருனாலையும் பறிக்க முடியாது. ஸோ அது நம்மளுடைய அடிப்படை உரிமை. சிவில் ரைட்ஸ் ஆர் கிரியேஷன் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ சிவில் ரைட்ஸ் இந்த சமூகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட் கமிஷன்னா பார்க்கலாம். The Economic and Social Council, a principal organ of the United Nations, was empowered to set up a commission for the promotion of human rights. National level and state level human rights commission were established to ensure the protection of human rights.
ஸோ மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை வந்து யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு முக்கிய அங்கமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அண்ட் தென் சமூக அதிகாரம் வந்து இதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நேஷ்னல் லெவல்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஸ்டேட் லெவல்லையும். ஸோ ஒவ்வொரு மனித உரிமை வந்து இந்த நாட்டில் வந்து மனித உரிமைகள் வந்து கரெக்டாக தான் இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது அண்ட் தென் மாநிலத்தை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ அவங்க வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கிறாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். தி நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் of India was established on 12th October 1993. It is an independent statutory and non-constitutional body. Its headquarters is located in New Delhi. NHRC is a multi-member body which consists of a chairperson and other members. The president appoints the chairperson and other members. They are appointed for 5 years or till the age of 70 years, whichever is earlier. NHRC has 5 divisions: Law Division, Investigation Division, Policy Research and Programming Division, Training Division and Administrative Division. The National Human Rights Commission is responsible for the protection and promotion of human rights in India. ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து 12th October 1993 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. ஸோ எந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் இது பேஸ் பண்ணது கிடையாது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. அண்ட் தென் இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷனில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெலாம் வந்து யாரேன்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சனும் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷனில் இருக்க மெம்பர்ஸ் அண்ட் தென் சேர்பர்சனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அவங்களுடைய டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 5 years அல்லது 70 years, அவங்களுடைய 70 ஏஜ் வரைக்கும் அவங்க இது பண்ணலாம். எது அவங்களுக்கு சப்போஸ் ஒருத்தவங்கள ஹியூமன் ரைட் கமிஷன் சேர்பர்சன் அவ்வளோ மெம்பராகவோ அப்பாயிண்ட் பண்ணி 2 yearsல அவங்களுக்கு 70 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ எது இயர்லியராக இருக்குது, ஸோ அவங்க சீக்கிரம் 70 years ஆஃப் ஏஜாக அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லைனா 5 years வந்து அவங்க அந்த பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷனில் வந்து 5 divisions இருக்குது. என்னென்ன டிவிஷன் பார்த்திங்கன்னா லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன், பாலிசி ரிசர்ச் அண்டு ப்ரோக்ராமிங் டிவிஷன் அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்னு 5 divisions இருக்குது. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஹியூமன் ரைட் கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் ரைட் கமிஷனில் சேர்பர்சனாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸ்ட். ஸோ ரிட்டையர்டான சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஆனவங்கள தான் வந்து சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 1 member வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். அண்ட் தென் இன்னொரு மெம்பர் வந்து ஹை கோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. அண்ட் தென் அடுத்த 2 members பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், ப்ராக்டிக்கலாகவும் அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க, அதை சார்ந்தவங்களாகவும் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து நேஷ்னல் மைனாரிட்டிஸ் சார்ந்தவங்க, நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டி அவங்கள சார்ந்தவங்களாகவும், ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து ஒருத்தங்களாகவும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லேருந்து ஒருத்தங்களாகவும், அந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் அதுலேருந்து ஒரு பர்சனாகவும் இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
State Human Rights Commission. The State Human Rights Commission of Tamil Nadu was formed on 17th April 1997. It functions at the state level. It consists of 3 members including a chairperson. A State Human Rights Commission can inquire into violation of human rights related to subjects covered under state list and concurrent list in the 7th schedule of the Indian Constitution, not if National Human Rights Commission already inquiring. ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட் கமிஷன். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17th April 1997 ஃபார்ம் பண்ணாங்க ஸ்டேட் ஹியூமன் கமிஷன். இதில் வந்து சேர்பர்சனோட சேர்த்து 3 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 7வது 7th ஷெட்யூல்டு கான்ஸ்டியூஷனில் வந்து இதை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது ஸோ பொதுப்பட்டியல் ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேசிக் இதோட அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் துறைகள் சார்ந்த மனித உரிமை மீறல் தொடர்பான எல்லா கேஸையும் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து என்கொயர் பண்ணும். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து ஏற்கனவே விசாரிச்சிட்ருக்கிற வழக்குகளை வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து விசாரிக்காது. அதை தவிர மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனில் விசாரிப்பாங்க. Human Rights Organization. Many organizations around the world have taken their effort to protect human rights and for ending human rights abuse. The non-governmental organizations monitor the action of government and pressure them to act according to human rights principles. Some of these organizations are Amnesty International, Children's Defense Fund, ஹியூமன் ரைட் வாட்ச். ஸோ உலகத்தில் பல நிறுவனங்கள் வந்து மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் மனித உரிமை மீறல்களை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வரதுக்காக முயற்சிகளை எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் பேஸ்டு நிறுவனங்களாக மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களாகவும் இருந்து தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்து மனித உரிமைகள் மீறல்களை வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதை வந்து கண்காணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்காணித்து அவங்கள வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணோம், எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. அந்த ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட் அண்ட் தென் ஹியூமன் ரைட் வாட்ச், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இதை வந்து ஒரு தொண்டு மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் 24 prohibits child labor. 39F provides for children to develop in healthy manner. 45 provides that the state shall endeavour to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 24 படி சைல்டு லேபரை வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க. அண்ட் தென் ஆர்டிக்கல் 39F படி குழந்தைங்களோட ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஆர்டிக்கல் 45 என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஆரம்ப கல்வியும் பராமரிப்பும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது சைல்ட் ரைட்ஸ், குழந்தைங்களோட உரிமைகள். According to Article 1 of the United Nations Convention on the Right of the Child 1989, a child means every human being belong to the age of 18 years. The Convention on the Right of the Child was proclaimed by UN on 20th November 1989.
ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் தி ரைட்ஸ் அப்படின்னு ஸோ உரிமைகள் தொடர்பாக யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989 ஆர்டிகல் 1 படி குழந்தைகள் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 18 வயசு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான உரிமைகள் தொடர்பான ஒரு அறிக்கை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அது எந்த இயருன்னு பார்த்தீங்கன்னா 20th நவம்பர் 1989 பாஸ் பண்ணுறாங்க. The child is considered as an important national asset. The future of a nation depends on how its children mature and develop. So protection of children from all kinds of exploitation and abuse has become the main objective of our society. There are laws in India protecting the rights of the children. ஸோ குழந்தைகள் தான் வந்து நம்மளுடைய நாட்டோட முக்கியமான சொத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி தேசத்தோட எதிர்காலமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து அவங்க வளர்க்குறதும் அவங்களுக்கு பொறுப்பான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்கள வந்து துன்புறுத்தாமல் தவறான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணாமல் அவங்கள பாதுகாத்து சமூகத்தில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு உள்ளது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில சட்டங்கள் லாஸையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. UNO has declared 1978 as an International Year of Women's and then 1979 as the International Year of Children. ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து 1978 வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் இயராகவும் 1979 வந்து இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டேவாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் Article 21A provides that the state shall provide free and compulsory education to all children aged 6 to 14 years. ஸோ இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பற்றி பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21A வந்து 6லேருந்து 14 வயசுக்குள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தி சைல்ட் லேபர் ஆக்ட் Prohibition and Regulation Act 1986. It provides no child who has not completed 15 years of age can be employed. ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு குறைவாக 15 வயசு கம்ப்ளீட் ஆகாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு வைக்கக்கூடாது. ஸோ ஒருத்தவங்களை நம்ம வேலைக்கு வைக்கணும் அப்படின்னாக்கா அவங்க 16 வயசு தாண்டினவங்களாக தான் இருக்கணும். தி Juvenile Justice Act 2000 Care and Protection of Children. ஸோ சிறார் நீதி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஆக்ட் ட்ரைஸ் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் டிப்ரைவ்ட் ஆஃப் அடிக்வேட் கேர் அண்ட் டு ரிஃபார்ம் தி சில்ட்ரன் பை அடாப்டிங் சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஸோ இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா போதுமான கவனிப்பு இல்லாத ஒரு சில குழந்தைங்கள வந்து யாரும் கவனிக்காமல் அவங்க பாட்டு ரோட்டோரத்தில் லீவ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் தப்பான வழியில் இருக்கிற குழந்தைங்கள நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து திருத்துறது, அதுக்காக தான் இந்த சட்டம். POSCO Act 2012 Protection of Children from Sexual Offense Act regards the best interest of the child as being paramount importance in every state. ஸோ இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த சட்டம். ஸோ இது வந்து குழந்தைங்களோட நலனையே வந்து ரொம்ப முக்கியத்துவம் அளித்து ஒரு சட்டமாக இதை சொல்கிறாங்க. அண்ட் தென் உங்களுடைய புக் பேக் டீட்டெயில் தேர்ட் கொஷின், வாட் ஆர் தி மெஷர்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தி சில்ட்ரன்? ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய தேர்டு டீட்டெயில். தி சைல்ட் இஸ் கன்சிடர் ஆஸ் அன் இம்பார்ட்டண்ட்
நேஷனல் அசஸ்ட். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணணும். அண்ட் தென் இதனுடைய கண்டினியூஷன். ஸோ இங்கே வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்டு அண்ட் இதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த டி பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ரைட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து உங்களுடைய புக் பேக் தேர்டு டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஓகேவா? அண்ட் தென் 1098 childline. So this is India's first 24 hours free emergency phone service for children in need of assistance. Special care is given for vulnerable children, those affected by child labor, child marriage, and children affected by any abuse. ஸோ இந்தியாவில் வந்து 24 hours எமர்ஜென்சி ஃபோன் சர்வீஸ் வந்து குழந்தைங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் பார்த்திங்கன்னா 1098. ஸோ இவங்க வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன விஷயத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு லேபரு, அண்ட் தென் சைல்டு மேரேஜ், அண்ட் தென் குழந்தைங்களை எந்த ஒரு விஷயத்தில் துன்புறுத்தல். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். உமன்ஸ் ரைட். ஸோ பெண்களோட உரிமைகள். உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். Women are entitled to full and equal enjoyment of all of their human rights and to be free from all forms of discrimination. This is fundamental to achieve human rights, peace and security and sustainable development. The Charter of the United Nations guarantees equal rights to both men and women. So, உமன்ஸ் அண்ட் தென் சில்ட்ரன் கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் வந்து சமமாக தான், அவங்களுக்கும் மனித உரிமைகள் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, கேர்ள்ஸுக்கு வந்து மனித உரிமைகள் வந்து இருக்குது. ஸோ பெண்கள் வந்து அவங்களுடைய உரிமைகளை வந்து ஃபுல்லாகவும் அண்ட் தென் ஈக்குவலாகவும் அனுபவிக்கலாம். அதே சமயம் அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு பாகுபாடும் வந்து காட்டக்கூடாது. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அமைதி, பாதுகாப்பு அண்ட் தென் வந்து ஒரு நிலையான வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு நம்ம மனித உரிமைகள் அடிப்படையில் கொடுக்கணும். இதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்குது. ஸோ போத் மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல் அப்படின்றத. தி கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் adopted in 1979 by the United Nations General Assembly is described as an international bill of rights for women. ஸோ 1798 வந்து யுனைடெட் நேஷன்ஸ், ஸோ அந்த இயரில் நடந்த ஒரு அசம்பிளியில் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடு டிஃப்ரென்ஸையும் வந்து நீக்குவதற்கு வந்து ஒரு மசோதா அப்படின்னு சொல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெண்களுக்கான ஒரு சர்வதேச உரிமையை வந்து அளிக்கிறதுக்கான ஒரு பில்லு. In 1995, the 4th World Conference of Women held in Beijing developed a platform for action to recognize women's rights and improve women's livelihood worldwide, and follow-up meetings monitored progress towards meeting these goals. The United Nations Development Fund for Women has worked since 1995 to implement the Beijing Platform for Action. Only when women and girls have full access to their rights will true equality exist. ஸோ 1995 வந்து பெய்ஜிங்கில் வந்து 4th உமன்ஸ் அசம்பிளி மாநாடு ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பெண்களுடைய உரிமையை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அங்கீகரிக்கிறதுக்கு வந்து அந்த பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அது வந்து இருந்துச்சு.
ஸோ அதை தொடர்ந்து நடைபெற்ற நிறைய மீட்டிங்ஸ்லேயும் இந்த கோலை வந்து அடைவதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெஞ்சிங்கில் நடந்த இந்த மீட்டிங்கில் வந்து இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்றத வந்து யூனிஃபேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதி அமைப்பு வந்து 1995 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் அவங்களுடைய உரிமைகளை முழுசாக அனுபவிக்கிறதுக்கு அந்த ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து கொடுத்தாங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட். The act makes it legal obligation for children and heirs to provide maintenance to senior citizen and parent, protection and support during old age or envisaged as human rights. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்களை வந்து பராமரிப்பதற்கான அல்லது நல்வாழ்வுக்கான ஒரு சட்டம் 2007 வந்து இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்கள்கள் அந்த பெற்றோர்களை வந்து பராமரிப்பை வந்து உறுதி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தைகள் அல்லது வாரிசுதாரர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ அவங்கள வந்து பத்திரமா அவங்களுடைய முதுமையில் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது தான் இந்த லா. அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஜிஸ்லேஷன் அண்ட் ப்ரொவிஷன். ஸோ லெஜிஸ்லேஷன் அப்படின்னாக்கா சட்டங்கள், ப்ரொவிஷன் அப்படின்னாக்கா விதிகள். ஸோ தி ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. ஸோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ண இயர் வந்து 1856. அதனுடைய விதி என்னன்னு பார்த்தீங்க, ப்ரொவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, லீகலைஸ்டு விண்டோ ரீமேரேஜ். ஸோ விடோ ரீமேரேஜை வந்து சட்டப்பூர்வமாக வந்து அங்கீகரிக்கிறது. And then the Hindu Marriage Act 1955. And then இதோட ப்ரொவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, states that the marriageable age for women is 21. ஸோ பெண்களுடைய திருமண வயது வந்து 21 அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக அறிவிப்பாங்க. தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956. ஸோ சக்சஷன் அப்படின்னாக்கா வாரிசு சட்டம், அதுதான். ensures the right to women to inherit their parental property. ஸோ பெண்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து சம உரிமை, சொத்து வாங்குகிற உரிமை, பெண்களுக்கான சொத்து உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம். தி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. வரதட்சணை தடை சட்டம் provides drastic punishment for those ill-treating the bride in the name of dowry. ஸோ வரதட்சணை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கடுமையான தண்டனை கொடுத்து மோசமாக நடத்துறது. ஸோ அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து கொடுக்குறாங்க. தி ஈவ் டீசிங் ஆக்ட் 1997 gives reliefs to women. ஸோ இந்த ஈவ் டீசிங் ஆக்ட் வந்து பெண்களுக்கான ஒரு நிவாரணமாக கூட இருக்குது. இன்சிடென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999 அநாகரிகமாக சித்தரித்ததற்கான சட்டம். ஸோ ஒருத்தவங்களை வந்து தப்பான வகையாக எக்ஸிபிட் பண்ணுறது. ப்ரோஹிபிட் தி இன்சிடென்ட் ரெப்ரசன்ட் ஆஃப் உமன் இன் மேகசைன், நியூஸ் பேப்பர் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு பெண்ணை வந்து பத்திரிகையில் வந்து அநாகரிகமாக சித்தரிக்கிறதுக்கு வந்து தடை செய்கிறாங்க. தி ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948, தி பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, தி மைன்ஸ் ஆக்ட் 1952, தி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. ஸோ ப்ரொடெக்ட்ஸ் தி உமன் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ஆக்ட் எல்லாமே வந்து வேலை பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்கனால பெண்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறத தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் வந்து 2005 பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ட்ஸ் உமன் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட் பை ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள்னால துன்புறுத்தப்படுறதுலேருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம்.
அண்ட் இந்த லெசனோட கன்க்ளூஷன், human rights are about equality and fairness for everyone, and it ensures that everyone is treated with dignity and respect. The protection of human rights is everyone's responsibility, and understanding and respect for human rights provides the foundation for peace, harmony, security and freedom in our community. ஸோ மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சமத்துவம் அண்ட் தென் வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்ணியத்துடையும் மரியாதையுடையும் நடத்தணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அண்ட் தென் மனித உரிமையை வந்து பாதுகாப்பது நம்ம எல்லாத்தோட கடமையும் கூட. அண்ட் தென் மனித உரிமையை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சமுதாயத்தில் அமைதி, நல்லிணக்கம், பாதுகாப்பு அண்ட் தென் சுதந்திரம் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.